ரைட். இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் லேர்னிங்ல பெனிஃபிட் என்ன, இதான் முக்கியமான விஷயம். அதாவது இனோவேட்டிவ், ஒரு புதுமையான விஷயங்கள் கம்பேர்ட் டு ட்ரெடிஷனல் லேர்னிங். அதாவது பாரம்பரியமான விஷயங்களோட இதுல படிக்க நேரம் நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய பேருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண நேரம், அதே மாதிரி இந்த கெஜெட்ஸ்ல யூஸ் பண்ண நேரம், அதுல இந்த சாஃப்ட்வேர்ல உள்ள இந்த மைக்ரோசாஃப்டோ அல்லது பவர் பாயிண்டோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணி தான் சில நேரம் சில விஷயங்கள் செய்வோம். அதே மாதிரி இன்னும் எத்தனை சாஃப்ட்வேர், ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணது நேரங்கள்ல எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும். அப்ப ஐடி ஃபீல்ட்ல உள்ளவரால் நல்ல ஒரு ஐடியாவில் போவார். இப்ப எல்லாருமே அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஐடி ஃபீல்ட்ல உள்ள ஒரு ஆளுக்கு ஏழும் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆளுக்கு அதுக்குரிய சாஃப்ட்வேர் எல்லாம் பாவிச்சு கொண்டு போகலாம். அப்ப இது ஆன்லைன் லேர்னிங்கால வந்த விஷயங்கள் தான் அது. அதே மாதிரி நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்குகள், அதே மாதிரி ரிசர்ச் ஒர்க்குகள், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அழகா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளெக்சிபிள், அதாவது ஒரு நெகிழ்வு தன்மையானது. ஒரு நாளும் அந்த பிசிக்கல் கிளாஸ்ல உள்ள ஒரு பிரச்சனை என்றால் டைமுக்கு பாடம் நடக்கும், டைமுக்கு மிஸ் ஆயினால் அந்த பாடம் இல்லை லைஃப் டைம். இது அப்படி இல்லை, நெகிழ்வு தன்மை இருக்கும், ரெக்கார்டிங் போற ஒரு டைம் இருக்கும். அடுத்து இந்த லெக்சர்ஸ் எல்லாம் சில நேரங்கள் எங்களுக்கு கதைச்சி டீச்சர்ஸோட அல்லது குரூப்ல உள்ள கதைச்சி இன்னொரு டைம் போட்டுக்கொள்ளலாம். ஆனா ஸ்கூல் பாடங்களே அல்லது கிளாஸ்ல உள்ள பிசிக்கலா உள்ள இந்த பாடத்தை போடல, என்ன போட்டா இன்னொரு டைம்ல இன்னொரு பாடம் இருக்கு. இங்க அப்படி இல்லை. இங்க எங்களுக்கு இன்றைக்கு எங்கட இந்த கிளாஸ் 8 to 9 இருந்தால் எங்களுக்கு எல்லாருமே கதைச்சு மெஜாரிட்டியா டிசிஷன் எடுத்து போட்டு எங்களுக்கு அதுக்கு புறம் மாத்தலாம். ரைட். அதே மாதிரி ஈஸியா எக்ஸசிபிள், அதாவது வெரி ஈஸி, எக்ஸசிபிலிட்டி ஈஸி, போகலாம். எங்களுக்கு ஆன்லைன்ல நான் சொன்ன யூனிவர்சிட்டிஸ்ல எல்எம்எஸ் சிஸ்டம் இருக்குது. அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு எனி டைம் போகக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருப்பாங்க, போய் பார்க்கலாம். அதே மாதிரி எங்கட இந்த ஆன்லைன் இப்ப நாங்க ஒரு பிசிக்கல் கிளாஸ் அல்லது ஸ்கூல் அல்லது கிளாஸுக்கு பிசிக்கலா போறோம்னால எப்ப 100% போறோம்னால எங்களுக்கு எனி டைம் போகலாதே. ஆனா இதுல அப்படி அல்ல, எங்களுக்கு எனி டைம் போகலாம். கதைச்சி நான் திரும்பி ஏர்லியா சொன்ன மாதிரி தான், நாங்க கதைச்சி டீச்சர்ஸோட கதைச்சி அல்லது லெக்சரோட கதைச்சி எங்களுக்கு டைம் எல்லாம் மாத்தி கொண்டு போகலாம். அதே மாதிரி பிசிக்கல் டீச்சிங் ப்ரோக்ராமா ஆல் டிஸ்டர்ப். நான் சொன்னேன் இப்ப ரீசென்ட்லி இப்ப ஸ்ட்ரைக் நடக்குது, கல்விசாரா ஊழியர்கள் ஃபுல்லா டிஸ்டர்ப். பெண்டமிக் டைம்ல பிசிக்கல் எல்லாம் டிஸ்டர்ப், பெட்ரோல் போடுற டைம் பிசிக்கல் எல்லாம் டிஸ்டர்ப். ஆனால் ஆன்லைன் இருக்கிறதால எல்லாம் தப்பி கொண்டு போச்சு. அதான் ஆன்லைன் உள்ள பெனிஃபிட், பெரிய ஒரு பெனிஃபிட், அட்வான்டேஜ் அதான். அதுல முக்கியமா உள்ள விஷயங்கள் இப்ப ரெக்கார்டட் லெக்சர்ஸ் லெசன். அப்ப இதை எங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கிரகிக்கிற தன்மை வித்தியாசமா இருக்கும். அடுத்து எங்களுக்கு விளங்குத பகுதிகள் இருக்குது, சில நேரமா அது விளங்காமலும் போகும். அப்ப அதை லேசா போஸ்ட் பண்ணி எங்களை பார்க்கலாம், ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம், திரும்பி எங்களுக்கு அதை கேட்கலாம், 1க்கு 3 முறை கேட்கலாம். இப்ப அவங்க ரெக்கார்டிங் தருவாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் பொதுவாக ரெக்கார்டிங் தருவாங்க. அப்ப அந்த ரெக்கார்டிங் எங்களுக்கு நிப்பாட்டி போகலாம். நாம் திரும்பி ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் இருக்குதான்னு சொல்லி கன்சன்ட்ரேஷன் கவனம் இல்லாம போகல. இப்ப நாங்க எனக்கு தெரியும் முதல்ல அப்ப ஒரு 15 இயர்ஸுக்கு முதல்ல நாங்க ரெக்கார்ட் பண்ணுது போய் லெக்சர்ஸ் நடக்கிட்ட ஒரு ரெக்கார்டோட போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அதைத்தான் நான் புறோ கேட்டுக்கணும். அது எஃபெக்டிவ்னஸ் இல்லை. இப்போ உள்ள விஷயங்கள் அப்படியே ஒரு லெக்சர் ஹோல்ல அல்லது ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ரெக்கார்டிங் கிடைக்கும். அதனால எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, நிறைய அட்வான்டேஜ் தான் கிடைக்கும். அப்ப மிஸ் ஆயின கிளாஸஸோ அடுத்தது கிளாஸ் மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு அடுத்து கண்டினியூட்டி இருக்குமோ இல்லையோ, போகலான்னு சொல்லி பிசிக்கல் கிளாஸ் ஒரு பிரச்சனை வரும் போல. ஆனா இதுல வராது. அந்த மிஸ் ஆயின கிளாஸஸ் ரெக்கார்டிங் எடுத்தாச்சு, நாங்க கேட்டாச்சு, அடுத்த முறை புதிய கிளாஸஸ் மாதிரியே போயாச்சு. அடுத்தது எனி டைம் எக்ஸஸ். நான் சொன்ன மாதிரி எனி டைம் எங்களுக்கு எல்எம்எஸ் சிஸ்டம் இருக்கு, எல்எம்எஸ் சிஸ்டம்ல எனி டைம் போகலாம். அதான் ஒரு விஷயம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அசைன்மெண்டோ அதே மாதிரி பிடிஎஃப்ல அனுப்பப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனி டைம் எங்களுக்கு போகலாம், பார்க்கலாம். அதே மாதிரி எனி டைம் எங்களுக்கு தேவையான ஸ்டடிஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைன்ல நிறைய இந்த டிஜிட்டல் லைப்ரரிஸ் இருக்கு, லைப்ரரி இருக்கு, இ புக்ஸ்கள் இருக்கு, உங்களை எடுத்து பார்க்கலாம். பிளெக்சிபிலிட்டி, உங்களுக்கு சப்ஜெக்டையோ லெசனோ மொடியூலையோ உங்களுக்கு தேவையானதை நான் சொன்ன ஆரம்பத்துல சொல்ற மாதிரி தேவையான நேரத்துக்கு இந்த பாடம் நான் போன பழைய காலங்கள்ல ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டி வரேன், அடுத்த வகுப்பு தொடங்கக்கிட்டா அந்த பாடம் நாங்க ஞாபகம் இருக்கு.
ரசாயனிகள் ஏ லெவல்ல இப்ப இன்ஆர்கானிக் அசேதன ரசாயனம்டா அதை மிஸ் ஆயிட்டேன் 2 கிளாஸ் 3 கிளாஸ் யாரையா பிடிச்சி படிக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் சார் படிக்குங்காட்டியும் பார்த்துட்டு இப்ப அப்படி தேவையில்லை. அந்த அந்த பாடம் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். அப்ப வெரி ஈஸி எங்களுக்கு எக்ஸஸ். இப்ப ஈஸியா படிச்சுக்கொண்டு நாங்க அடுத்த ஆகல டக்குன்னு ஜாயின் ஆயிரும். அடுத்தது ஃபெமிலியர் டெக்னாலஜி. இப்ப எல்லாமே ஃபியூச்சர் டெக்னாலஜி தானே, எல்லாம் ஃபியூச்சர் அப்படி எதிர்காலம் எல்லாம் டெக்னாலஜி இருக்கு. ஆரம்பத்தை ஜூம் வந்த நேரத்துல நிறைய பேர் ஜூம் ஐயக்க தெரியா இப்படி வேணுமோ இடையில டிஸ்டர்ப் ஆயிருமோ, அடுத்த மைக்க மியூட் பண்ணாம என்ன பிரச்சனை வரும், மியூட் பண்ணாம வேற ஊர்பட்ட கதையெல்லாம் காய்ச்சாக்கள் இருக்குதாங்க மறந்து போய். ஆனா இப்ப இதை ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரியும். அதை வந்தோடனே மைக்க மியூட் பண்ணணும், வீடியோ தேவைப்பட்ட ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், அல்லது அங்கே உள்ள வேற ஷேரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்ப இதே மாதிரி நாங்க ஃபெமிலியர் ஆகலாம். அதான் முக்கியமான விஷயம். அப்ப உலகத்துல உள்ள எல்லாம் வந்து இப்போ ஒரு கனெக்ஷன் தானே, இந்த குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறதால எங்களுக்கு வந்து லேசா உலகத்துல உள்ள எங்கேயாவது உள்ள ஒரு இடத்துல உள்ள கோர்சஸ் சம்பந்தமாவோ ஆன்லைன் உள்ள அல்ல டிகிரி சம்பந்தமாவோ அல்ல ப்ரோக்ராம் சம்பந்தமா ஈஸியா எக்ஸஸ் ஈஸியா போகலாம். அப்ப எங்க டெக்னாலஜி இருக்கிறதால ஒவ்வொருத்தரும் சில பெரியஸ் போட்டிருப்பாங்க, சில கொமாண்ட்ஸ்கள் இருக்கும். சில நேரம் வந்து புதுசா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வெரி ஈஸி இந்த டெக்னாலஜியில ஃபெமிலியர் ஆயினார். அதே மாதிரி லெக்சர்ஸ் நடக்குது, இப்ப நிறைய இன்டர்வியூஸ் நடக்குது, மீட்டிங் நடக்குது. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆன்லைன்லாம் நடக்குது. இப்ப எல்லாம் லேசியா அல்லது ஹைபிரிட் மெத்தட்ல பிசிக்கலா நடக்கும். விரும்பினாக்கள் பிசிக்கலுக்கு வரலாம், மத்தாக்கள் ஆன்லைன் இருக்கலாம்னு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சில நேரம் அவசரமான மீட்டிங்ஸ் பிசிக்கல் தேவையில ஆன்லைன்ல நடத்தலாம். இதெல்லாம் அந்த ஃபியூச்சர்ல உள்ள விஷயங்கள். பிள்ளைகள் நீங்க எதிர்கால தொழில் வாழ்க்கைக்கு போகிட்ட அப்ப இப்பயே நீங்க இந்த டெக்னாலஜியோட கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். பர்சனலைஸ் லேர்னிங். இப்ப சில பிள்ளைகளுக்கு படிப்பிச்சா நல்லா விளங்கும், உடனடியா விளங்கும். அதான பிள்ளைகள் எல்லாம் முண்டா வகுப்புல இருந்தாலும் சில பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கு, சில பிள்ளைகள் மிஸ் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கிரகிக்கிற தன்மை இருக்குது, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கிரகிக்கிற தன்மை லேட் ஆகுது. அந்த பிள்ளை சேர வேற திறன்கள் இருக்கும். அப்ப அப்படியானாக்கள் என்ன செய்யலாம், வெரி ஈஸி. தனக்கு பொருத்தமான டீச்சரை தேடலாம், தனக்கு பொருத்தமான கிளாஸை தேடி எடுக்கலாம். சில டீச்சர்ஸ் மாதிரி விளங்காட்டி இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் மாதிரி விளங்கப்படுத்த பண்ணீங்கன்னா அந்த டீச்சர்ஸை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம், அவங்களோட கிளாஸஸுக்கு போகலாம். இப்படியான சில வசதி வாய்ப்புகள் இந்த இதுல இருக்குது. திரும்பியும் கொஸ்டின் பண்றதுக்கு ஐடி சம்பந்தமா நாங்க இது முடிஞ்சதுக்கு பிறகு நான் நம்பரை தாரேன், டைம் இருந்தா எங்களுக்கு கதைக்கலாம், பார்ப்போமே. என்கேஜ்மெண்ட். இப்ப இந்த நல்ல ஒரு தொடர்பு, உறவு, ஈடுபாடு காட்டலாம். பாரம்பரியமான கிளாஸ்ல 1 டீச்சர், மெனி ஸ்டூடெண்ட்ஸ், 1 பிளாக் போர்ட், பேப்பர், பென், புக்ஸ் தான் இந்த பேர். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆடியோ வீடியோ டூல்ஸ்கள், ஒயிட் போர்டுகள், லேப்டாப்புகள், கிராஃப்கள், தேவைண்டால் படங்கள் எல்லாமே காட்டக்கூடிய மாதிரி இருக்குதாங்க. இது ஆகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் ஆன்லைன்ல வந்தது. இப்ப இதால என்னன்னா இன்னும் ஞாபகம் நிக்கிற வீதம் கூட. நிறைய பேர் சில பிசிக்கலா எழுகணும், ஒரு தேவையானது நம்ம ஆரம்பத்து சொன்னோம், எழுகணும், கட்டாயம் எழுதி கொண்டு போறது எழுதிட்டு போகணும். ஆனால் இப்ப இந்த பிக்சர்ஸ் எங்கட மைண்ட், எங்கட மனசு எப்பவும் பிள்ளைகள் இலக்கங்கள் வசனங்களை விட பிக்சர்ஸை தான், படங்களை தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப சைமன் நவத்தேகம் ஒரு புதிய கதைகள் இருந்து சிங்கள ஒரு கதை ஆசிரியர் இருந்தாரு. அவர் யூனிவர்சிட்டியில இருந்து ஒவ்வொரு நாளும் கூட 2 தாள் தான் கொண்டு போறார். ஆனா நாள் முழுக்க படிச்சதெல்லாம் சொல்லுவாராம். ஏன்னால் அவரதையும் பிக்சர்ஸா போட்டிருக்கு. இப்ப எங்கட மைண்ட்லைன் பாருங்க, வலிக்கு செல்லக்கூடிய இடங்கள்னு சொல்லி இருந்தால் அந்த வலிக்கு மாதிரி பிக்சர்ஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும், படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வலிக்கு செல்லும் இடங்கள்னு சொல்லி இடம் அந்த எழுத்து ஞாபகம் வராது. இந்த மைண்ட்ல 1000 வேர்ட்ஸை விட ஒரு பிக்சர்ஸ் கூட வந்து உள்வாங்கிறது தான் கூட. அப்ப இந்த பிக்சர்ஸ், இந்த நிறைய கிராஃப்கள் எல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா அல்லது ஆன்லைனுக்குள்ள வந்து நல்லா வந்துட்டு இப்ப வகுப்பை விட இது கொஞ்சம் பெனிஃபிட் ஆயிடுச்சு. பட் அந்த வகுப்புல உள்ள விஷயங்கள் இருக்கு, இது பாசிட்டிவான பகுதி. அப்ப ஹைபிரிட்டா போற நேரம் வர பெனிஃபிட் கூட. திரும்பியும் சொல்லிட்டு போனா ஹைபிரிட் தான். அது மாதிரி 24/7. இப்ப இத சில டிவி சேனல் காட்ட மாதிரி 24/7 அதால உண்மையா இது ஒரு 24 hours உங்களுக்கு எக்ஸஸ் தான். போகலாம், எல்எம்எஸ் சிஸ்டம் ஆயிருக்கலாம், அல்லது ரெக்கார்டிங் ஆயிருக்கலாம், ஆன்லைன் உள்ள விஷயங்கள் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங் நீங்க ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல டியூஷன் ஆன்லைன் கிளாஸ்னா கிரேட் 10, 11 அல்லது A11 உங்களுக்கு ரெக்கார்ட் ஆடுமே. நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கிளாஸ் மிஸ் ஆயிட்டு, அல்லது மையத்து வீட்டுக்கு போயிட்டேன், அல்லது செத்த வீட்டுக்கு போயிட்டேன் கிளாஸ் மிஸ் ஆயிட்டு ஒளி பண்ண தேவையில்லை.
நீங்க வாரீங்க அல்லது வாகனத்துல வரக்கிட்டே உங்களுக்கு கேட்டுட்டு வரலாம். அடுத்தது ஈவினிங் வந்து போட்டு கேட்கலாம். அடுத்த 11 மணிக்கு வந்தாலும் 12 மணி வரை காட்டியுமா கிளாஸை கேட்டு படிக்க ஒரு உணர்வு உள்ள பிள்ளைக்கு அது ஏன் அந்த சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது இப்ப வெரி ஈஸி. அதானே போலையான இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஷேர் பண்ணதுக்கு பூரா பாக்குறது கொஞ்சம் தேடாம பார்க்காம பண்ணது எல்லாம் இருக்கானே. அதுல உள்ள பேட் சைட்களும் அது இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவான சைட் இருக்கு. யாராவது ஒரு டாக்குமெண்ட் கூட இமெயில் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, வெரி ஈஸி. அதாவது அசைன்மெண்ட் டக்குனு அசைன்மெண்ட் என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணினா அதை இமெயிலுக்கு பண்ணி கொள்ளலாம், லேப்டாப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம் நினைப்பேன். அப்ப வெரி ஈஸியா நடக்குது. ஹைபிரிட் டீச்சிங் லேர்னிங் நான் இதைத்தான் நான் சொல்லுவேன். ஹைபிரிட் சொல்லி நார்மல் ஹைபிரிட் முன்னு என்ன சொல்லிச்சேன்னு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல பிசிக்கலா நடக்குது, ஆன்லைன் நடக்குது. ரெண்டும் தான் உண்மையா ஃபியூச்சர்ல இருக்கும். என்றால் நிறைய இருக்கும். ஆன்லைன் தான் மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் பிசிக்கலோட இருக்கிற இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் மெத்தட் தான் ஃபியூச்சர்ல வந்து ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரிகள்ல கூடுதலா இன்வால்வ் ஆகிக்கொண்டிருக்கு. என்றால் சொல்லுவாங்க அந்த ஆன்லைன் 100% ஃபெயிலியர் அல்ல, அது ஃபெயிலியரான ஆட்களுக்கு ஃபெயிலியர், பட் இன்னும் சக்சஸ் ஆகிட்டு இருக்குது. அதற்கான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பெரும்பாலும் ஹைபிரிட் மோட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. காலேஜஸ் எல்லாம் பெரும்பாலும் ஹைபிரிட் மோட்டுக்கு போக சொல்லிருக்காங்க. பேராதன் யூனிவர்சிட்டிஸ்ல பிபிஏன்னு ஒன்று இருக்கு, அவங்க ஃபுல்லாவே ஆன்லைன்ல கொண்டு போறாங்க. அதே மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த மார்க்கெட்டிங், ஸ்லிம் அப்படி பெரும்பாலும் ஆன்லைன்ல போயிட்டு சில நேரம் பிசிக்கல் வர சொல்லுவாங்க. எனக்கு இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் மாதிரி சில தியரி பாட்டுகள் போகும். அதே மாதிரி திரும்பி அவங்க பிசிக்கலி ப்ராக்டிக்கல் வர சொல்லுவாங்க. சில மெடிக்கல் ஃபீல்டோட சில சொல்லுவாங்க தியரி பாட்டுக்குரிய கான்செப்ட் எல்லாம் ஆன்லைன் போகும், மற்ற ப்ராக்டிக்கல் அவ்வளவு பிசிக்கல் வர சொல்லுவாங்க. பிசிக்கல்னா ஆஃப்லைன் தானே அது. ஸோ இந்த ஹைபிரிட் மெத்தட். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் பேரியர்ஸ் எல்லாமே உடஞ்சு போயிட்டு, நான் ஸ்ட்ரைக் பண்ணினாலும் சரி, எங்களுக்கு பெண்டமிக்னாலும் சரி, அடுத்தது வேற ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து பேரியர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் உடைஞ்சிட்டு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்தது போறோம். எஃபோர்டபுள், அதாவது எங்களுக்கு அதை தாங்க கொள்ளாம எங்களுக்கு இந்த செலவு குறைஞ்சது. ஆரம்பத்துல சில இந்த கெஜெட்ஸ்கள் வாங்குறது செலவு இருக்கும். யாராவது உண்மையிலே ரீசன்ட்லி ஒரு பேரண்ட் சொன்ன கதை தான், கிளாஸ் ஃபீஸ் 2000 பட் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து 8000. அப்ப 10,000 per கிளாஸ், ஒரு கிளாஸுக்கு போகுது 10,000. உண்மையா கிளாஸ் ஃபீ வந்து 2000. அப்ப இதே அவர் சொன்னார் ஆன்லைன்ல இருந்தானே இவ்வளவு அவ்வளவுமே மிச்சம் தானே. அப்ப அவர் 8000 பார்த்தால் இந்த கெஜெட்ஸ்களுக்கு ஆரம்பத்தில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே ஒழிய, ஆரம்ப முதலீடு தான் கொஞ்சம் செலவாயிருக்குமே ஒழிய மற்ற கோஸ்ட் எல்லாம் குறையும். அது மாதிரி புதிய நான் இனோவேட்டிவ் அப்பேசன் புதுமையான விஷயங்கள். அதே மாதிரி இன்க்ரீஸ் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய எக்ஸஸ். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன பேராதன் யூனிவர்சிட்டியில பிபிஏ ஸ்டார்ட் பண்றாங்க ஆன்லைன். அதே மாதிரி கொழும்பு யூனிவர்சிட்டியில சிலது இருக்குது ஆன்லைன்ல செய்தது. அதே மாதிரி இன்டர்நேஷனலா உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது ஆன்லைன்ல செய்தது. எம்பிஏ செய்தது இருக்குது. அதே மாதிரி நாங்க ஸ்கூல் எஜுகேஷன் வந்தாலும் கிளாஸஸ் இருக்குது. இப்ப ஒலிம்பியாட் கிளாஸஸ் நான் பார்த்தேன், கிண்ணியாவில் உள்ள ஒரு சார் அதை செய்தார். நிறைய பிள்ளைகள் இன்வால்வ் ஆகுது. கிரேட் 5 கூட சில நேரங்கள்ல ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்ண நல்ல டீச்சர்ஸ் மாற்ற போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி. பொறுப்பு கூறல் பகுதி வந்து முக்கியமான பகுதி. என்றால் இதை பிள்ளைகள் கணக்கெடுக்காமலும் இருக்கு. மாக்கள் சொல்லுவாங்க இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல இந்த கெஜெட்ஸ் எல்லாம் பார்க்கறது பிள்ளைகள் கணக்கெடுக்காம இருக்கிறது இல்ல. அது ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் கணக்கெடுக்காத பிள்ளைகள் பழமையா கணக்கெடுக்காது. ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷன் வரும் போதிலே எல்லா பாடமும் ஃபெயிலியர் எடுக்கிற பிள்ளைகளும் இருக்குது. அதே மாதிரி வகுப்புல நல்லா செய்த பிள்ளைகளும் இருக்குது. இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எதுலையும் திரும்பி ஃபெயிலியர் ஆகிற பிள்ளைகள் இருக்குது, நல்லா செய்த பிள்ளைகளும் இருக்கு. அப்ப அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பு கூறல். இது என்ன இருந்தாலும் இது எந்த பாடம் என்ற பகுதி, இது நான் படிக்கணும் என்ற எதிர்காலத்துக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பொறுப்பு கூறல் பகுதி ஒன்று இருந்தால் அந்த பிள்ளை எந்த நேரம் படிக்கும். பொறுப்புண்டது அதுல பொறுப்புண்டது அந்த டைம்ல நடந்தா படிக்குத, கிளாஸ் நடந்தா படிக்க, இப்ப விட்டு போட்டு போறேன். கிளாஸுக்கு போன கடமை பொறுப்பு. ஆனா பொறுப்பு கூறல்ல. மிஸ் ஆயினா கூட நான் அதை ரெக்கார்டிங் எடுத்து படிப்பேன், அல்லது வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ல போனா கட் ஆயினால் நான் அந்த நாள் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த உணர்வோட பிள்ளைகள் எடுத்து செய்த விஷயம் தான் பொறுப்பு கூறல். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ப்ரோக்ரஸ். இப்ப இது அவ்வளோத்தையும் அவங்க என்னென்ன பாடத்துல இப்படி எடுத்தாங்க, ஒவ்வொரு மாசமும் அல்லது யூனிட் டெஸ்ட்ல எத்தனை எடுத்தாங்க, இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு தாள்ல போட்டு மார்க் பண்ணதோட வெரி ஈஸி ஆன்லைன்ல வச்சு கொள்ளுது. பேர் அடிச்சா அல்லது இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு வரும். இப்ப நார்மலாவே எல்லா இடத்துலையும் பாவிக்கப்படுற விஷயங்கள். அது மாதிரி நெட்வொர்க் வித் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபீல்ட். இப்ப முக்கியமான விஷயம் என்னென்றால் ஜொப்புகளோ அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சும்மா கிடைக்காது. நெட்வொர்க் எல்லாம் நல்லா தொடர்பாயிருக்கு. நல்லா தொடர்பா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இப்ப நாங்க கைட் பண்ண ஒரு போய் ஐடி ஃபீல்ட்ல மலேசியாவில் இருக்கிறது.
அவர் ஏழு போற பிடிஐல தான் NVQ 5 செஞ்சு போற டிகிரி எல்லாம் செஞ்சு மலேசியா அவருக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து முழுக்க 100% ஆன்லைன்ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இப்ப நானுங்க 8 or 9 lakhs சேலரி போல இப்ப பேசிக்கா கிடைக்குது. குறுகிய காலத்துல இளம் வயதுல அவர் அதுக்கு போயிட்டார். ஆனால் அவர் செஞ்ச அந்த விஷயம் என்றால் எல்லா இடமும் நெட்வொர்க்கிங், எல்லா இடமும் தேடினார். நெட்வொர்க்கிங் சிஸ்டம் அல்ல, ஹியூமன் நெட்வொர்க்கிங். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்கள் எல்லாம் கொடுத்து அதே மாதிரி தன்னையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு அந்த ஒரு பொசிஷனுக்கு போய் தருங்க. சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, சில பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் கூட இந்த கெஜெட்ஸ்கள் வாங்குறதுக்கு, இந்த டிவைசஸ் வாங்குறதுக்கு. அதே மாதிரி அங்க கிளாஸ், இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், இது முடியலையா, அது மட்டும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஷைனி அடிக்ஷன் சிண்ட்ரோம் சொல்லி ஒன்று, ஷைனி அடிக்ஷன் சிண்ட்ரோம். இவங்கள இன்ஃபர்மேஷன் தகவல் விரும்பிகள் இவங்க சிலபஸ் முடியலையே சரி. நாம சொல்லுதுன்னா இதுக்கேத்து முடிச்சு போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது நாங்க இன்னொரு சந்தர்ப்பம் இந்த ஹவு டு லேர்ன் ஸ்டடி அப்படியான பகுதிகளுக்கு அதுல நாங்க ஒரு டைம் அந்த கதை இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இப்படி நடக்காம இருக்கிறது. அது மாதிரி பிரைவசி இஷ்யூ இருக்குது. சில நேரம் மக்கள்ல சோசியல் மீடியாக்கள்லயோ அல்லது இந்த கெஜெட்ல போட்டோஸை போடுவாங்க, சில இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அன்ஆத்தரைட் பேஷனுக்கு அன்ஆத்தரைட் அதாவது அதிகாரம் இல்லாத ஆக்கள், தேவையில்லாத நம்ம சும்மா சொல்லுமே பொறுப்பு இல்லாத ஆக்கள் யாரோ கேட்கறதுக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்க, யாரோ கேட்கறதுக்காக ஆன்லைன்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து அப்ளிகேஷன் நிரப்பிக்கொண்டு பாஸ்வேர்ட்டையும் கொடுத்து கொள்ளுது. அப்ப அதுல வந்து பிரைவசி இஷ்யூ வரும். அம்மா சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அடிக்ஷன், அடிமையாகுதல் இருக்கு. போதை பொருளுக்கு அடிமையாதல் இன்னொரு கதை, இந்த ஸ்கிரீனுக்கு அடிமையாதல் இருக்கு. ஸ்கிரீனுக்கு அடிமையாதல் பிள்ளைகள் எல்லாத்துலயும் நடக்கும். ஸோ அப்ப அதை என்ன செய்யறது சொன்னால் முக்கியமான விஷயம் என்றால் நான் ஆரம்பிச்சேன் டே ஷெட்யூல் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி அதுல அதை அவாய்ட் பண்ணது டைம் பிளாக். இதான் புதிய நியூ கன்செப்ட், டைம் பிளாக். லெக்சர்ஸ் இத்தனை ஹவர்ஸ், சோசியல் மீடியாக்கு இவ்வளவு நேரம் தான், காலையில 1/2 hour, ஈவினிங் 1/2 hour, லெக்சர்ஸுக்கு ஆன்லைன் ஒரு நாள் 2 hours 3 hours இருந்தால் 3 hours, மற்ற டைம்ல பாவிக்குது இல்லை, இந்த கெஜெட்ஸ் எதுவும் பாவிக்குது இல்லை. அப்ப அதுதான் டைம் பிளாக். படிக்கிறதுக்கு செல்ஃபா படிக்கிறது 3 hours, அப்ப அது டைம் பிளாக். எங்களோட பர்சனல் வேலை செய்யறதுக்கு 2 hours, ஸ்போர்ட்ஸுக்கு 1 hour, டைம் பிளாக். இதான் செய்ய வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னும் கண்ணுல பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு தான் என்ன செய்யணும், கட்டாயமா வெளியே பார்க்க சொல்லு 25 நிமிஷம் 30 நிமிஷம், சில நேரம் 40 நிமிஷம் தான் நார்மல் பிசிக்கல் லெக்சரை போட்டீங்க. இதுலயே 40 நிமிஷம் அல்லது 1 hour முடிஞ்சு எழும்பி கொஞ்சம் போயிட்டு வர, நடந்துட்டு போய் அப்படியே தண்ணி கொஞ்சம் குடிச்சு கொண்டு வரது பிடிக்கும். அதே மாதிரி ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க, உடல் பருமன் கூட. இனி சாப்பிட்டு போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தால், எழும்பாம இருந்தால், நடக்காம இருந்தால், எக்ஸசைஸ் செய்யாம இருந்தால், விளையாடாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள், ஓவர்கம் அதை தாண்டி வர்றதுக்கு. சில ஆக்கள் இந்த டெக்னாலஜி பாவிக்கலாம் இருக்கு. அது மாதிரி சோசியல் ஐசோலேஷன், நீங்க ரிலேட்டிவ்ஸ்ல போனா டைம் பிளாக் இஸ் த மெயின் டூல் டு ஓவர்கம் ஃப்ரம் தோஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது இந்த டைம் பிளாக்கை பாவிச்சா நீங்க ரிலேட்டிவ்ஸ், சாட்சியோ சித்தியோ அல்லது பெரியம்மாவோ அல்லது மாமாமாரோ அங்க வீட்டுல போய் வரணும், ரிலேட்டிவ்ஸ்ல வீட்டுல போகணும் கட்டாயம். அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான ஒரு வகையான வழிகள் தான் அது. கேட்டிருக்கு ஐ ப்ராப்ளம் சொல்யூஷன், நோ ப்ராப்ளம், அதுல ஒரு இஷ்யூ ஒண்ணும் இல்லை. ஐ ப்ராப்ளம் பண்ண தொடர்ந்து ஸ்கிரீனோட இருந்தா ப்ளூ ஸ்கிரீன் சிண்ட்ரோம் இருக்கு. ஐ ப்ராப்ளம் கூட வர்றது ஆன்லைன் லெக்சர்ஸ்ல இல்ல, இந்த போன்ல தான் பிள்ளைகள் கூட வர. ஏன்னா இதுல ஸ்கிரீன் மாறுபடும், டக்கு அந்த போனை பாவிச்சா. அப்ப இதுல அப்படி மாறுபடுறது இல்லை. ஸ்கிரீன் பார்க்கணும் ப்ளூ ஸ்கிரீன், அவன ப்ளூ ஸ்கிரீன் ஃபில்டர்னு போன்ல போட்டதுக்கு அது சக்சஸ் இல்லை. அப்ப இந்த ஆன்லைன் நான் அதான் சொன்னேன், இது இல்லையே. நாங்க ஆரம்ப காலத்துல விஞ்ஞான படிக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த பொற்கொள்ளர்கள் தங்க வேலை செய்தாக்கள் அடிக்கடி ரோட்டை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நுணுக்கம் வேலை செய்த விஞ்ஞான விளக்கு தருகின்ற ஒரு கேள்வி இருந்து. ஏன்னா அவங்க அந்த கண் ப்ராப்ளம் வரும். அந்த கண்ணுல ஒரு 6 வகையான மசில்ஸ் இருக்குது, தசைகள் இருக்குது, அந்த கண்ணோட அசைவுகளை கொடுத்து. அப்ப அது கட்டாயமா நான் சொன்னேன், இப்ப நீங்க லேப்டாப்போட கம்ப்யூட்டரோட வேலை செஞ்சால் அடுத்த நீங்க 1 hour அல்லது 2 hour வேலை செஞ்சால் அடுத்த 2 hour இந்த கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இந்த எலக்ட்ரானிக் கெஜெட்டுகளோட நீங்க சம்பந்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் உடல் உழைப்போட உள்ள எக்ஸசைஸோ வீட்டு வேலைகளோ ஸ்போர்ட்ஸுகளோ இதைத்தான் செய்யணும் கட்டாயமா. சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அதை மற்ற சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அன்னெசரி திங்ஸ், தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுது, அது ஆகப்பெரிய ப்ராப்ளமே. அதில் தானே பிரைவசி இஷ்யூ எல்லாம் வரும்.
அதே மாதிரி டிவைசஸ் ஃப்ரீ. நான் சொன்ன 2 hours டிவைசஸ்னா 2 hours வித்தவுட் டிவைசஸ். தூங்குத நேரம் 6 hours இல்ல, அது தூங்க நேரத்துக்கிட்டே டிவைசஸ் கிட்டே இருக்குது. இப்ப அது ஒரு டேஞ்சரான விஷயம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கட்டாயமா மீட் பண்ணணும். கிழமையில ஒரு நாள் அல்லது ஹாஃப் டே ஃபுல் டிவைசஸ் ஃப்ரீ. ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஈடுபடணும். ஈடுபட்ட நாளைக்கு இந்த இஷ்யூஸ் ஒன்றும் வராது. மேல சொன்ன விஷயங்கள்லாம் இந்த பொடியோட உள்ள விஷயம், உடலோட உள்ள விஷயங்கள், சோசியல் ஐசோலேஷன் எல்லாம் வராது. இதே இப்ப எல்லாரும் தெரியும் டூல்ஸ் தானே, ஜூமோ, டீமோ, ஸ்கைப்போ, மீட் இதே மாதிரி எல்லாம் எங்களுக்கு பாவிச்சு கொள்ளலாம். எல்எம்எஸ் சிஸ்டம் இருக்குது. அப்ப எல்எம்எஸ் சிஸ்டம் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது யூனிவர்சிட்டி சொல்லிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் வழியை நம்ம ஸ்டார்ட் பண்ணல, மற்ற காலேஜஸ்ல எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் எல்லாம் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி இதுல வார இன்னொரு ப்ராப்ளம் தான் டிஸ்இன்ஃபர்மேஷன், டீவியேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது சில பிழையான தகவல் வரும், மிஸ்இன்ஃபர்மேஷன். சில இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் அந்த தகவல்களை மாத்தி போடுவாங்க, அதை மெனிப்புலேட் பண்ணுவாங்க, அதை கையாடல் செஞ்சு அதை சொல்லப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கூட்டி குறைச்சி போடுவாங்க. இப்படியான விஷயங்களும் இதுல வார சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப நீங்க அதுலயும் கவனமா இருந்து கொள்ளணும்.